வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நேரத்தில் நாம் ஏன் உயிரோடு இருக்கோம், நாம் என்ன சாதிச்சிட்டோம், நம்மளால் ஏன் ஒன்றுமே சாதிக்க முடியலை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா சாதிக்கிறாங்களே, நமக்கு என்ன குறை அப்படிங்கிற கேள்வியை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கேட்டிருப்போம். எய்தர் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், படிப்பில் பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், காதலன் காதலி பிரச்சனையாக இருக்கலாம், பணப்பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை எல்லாமே கால் தூசி தான். அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக மனிதர்களுக்கே உருத்தானது. அக்டோபர் 31, 2003 வெறும் 13 வயசே இருக்கக்கூடிய பெதனி ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு சர்ஃபர். அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் எடுப்பாங்க. காலையில் மாலையில் கடலோரமாக தான் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க சர்ஃபுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்க்கு வந்து கிட்டத்தட்ட 4 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஷார்க் அந்த பெண்ணினுடைய கையை அப்படியே கடிச்சு தின்னுருது. வெறும் 13 வயசில் இப்படி ஒரு ட்ராஜடி நடந்துருச்சு. சர்ஃப் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க என்ன செய்யணும், கைகள் வேண்டும். கைகள் இல்லாமல் துடுப்புகளோ இல்லாட்டி பேலன்ஸ் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். இப்படின்னு அந்த பெதனி ஹாமில்டன் நினச்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை அத்துடன் முடிஞ்சிருக்கும். பட் இந்த ஆக்சிடென்ட் நடந்து வெறும் 1 மாதத்துக்குள்ள ஒரு கை இல்லாமல் ஸ்பெஷலைஸ்டாக மேக் பண்ண ஒரு சர்ஃப் போர்டோடி நேஷ்னல் லெவலுக்கான ஒரு போட்டியில் வந்து பங்கு பெறுறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தட்டுறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலான ஒரு போட்டியில் பங்கு பெறுறாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தட்டுறாங்க. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? கனவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அன்ஸ்டாப்பபிளாக நீ இருந்தால், நீ முயற்சி செய்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்குள்ளேயும் ஒரு பெதனி ஹாமில்டன் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. 13 வயசுலையும் 14 வயசுலையும் அந்த பெண்ணால் சாதிக்க முடிந்தது என்றால் நம்மளால் முடியாதா? ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பெருசாக தெரியாது, ஆனால் உங்கள் நண்பர்கள் இதே மாதிரியான நிலைமையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யாரையாவது உங்களுக்கு தெரியும், அவங்க லோவாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் விரக்தியில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கானது தான்.